Hi friends, this is puviyarasi kitchen. எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம வீட்ல ஈஸியா ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெனிலா வித் மேங்கோ ஐஸ்கிரீம். 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம். லைட் கூலிங்ல இருக்கணும், ஹை கூலிங்ல இருக்க கூடாது. மீடியம் ஸ்பீடு செட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணுங்க 5 மினிட்ஸ்க்கு. நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியா வந்துச்சு. 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் மில்க் மேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நார்மல் ஸ்வீட் தான் வேணும், ஸோ நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணுறேன். எப்பயுமே நம்ம பீட்ரு யூஸ் பண்ணும்போது எடுத்தோடனே ஹை ஸ்பீடு யூஸ் பண்ணக்கூடாது. லோலேருந்து ஹை ஸ்பீடுக்கு போங்க, அப்போ தான் நமக்கு அந்த பேட்டர் வந்து கரெக்டாக கிடைக்கும். 5 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணோடனே நமக்கு திக்காக இருக்கும், க்ரீமியாக. வெனிலா ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி. நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளர் கூட ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நான் ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்திருக்கேன். நம்ம ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, 1/2 கப்புக்கு தான் நிரப்பணும். ஏன்னா நம்ம மேங்கோ மேலே அப்ளை பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் வேணும். அதுக்காக தான் க்ரீமை ஊற்றும் போது ஏர் பபிள் இருக்கக்கூடாது. ஏர் பபிள் இருந்ததுன்னா ஐஸ்கிரீம் அங்கேயும் ஓட்டையாக இருக்கும். அதனால் நம்ம க்ரீமை ஊற்றிட்டு நல்லா தட்டிட்டு அப்புறம் ஸ்டாண்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஏர் பபிள் இருக்காது. மூடி போட்டு மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா கட்டி ஆகிட்டு வரட்டும். நமக்கு நீங்கள் டம்ளராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் சில்வர் ஷீட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் டேஸ்ட் வரும். ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம மாம்பழம் பியூரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இருக்குதுலே ஸ்வீட்டான மாம்பழமாக சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சுகர் கம்மியாக ஆட் பண்ணலாம். நான் இருக்குதுலே நல்ல ஸ்வீட்டான மாம்பழம் எடுத்திருக்கேன். 1.5 மாம்பழம் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு டேஸ்ட்டான மாம்பழம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ஐஸ்கிரீம் இருக்கும். கட் பண்ண பீசஸை ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா மேங்கோ பியூரி சூப்பராக கிடைக்கும். 2 ஸ்பூன் பவுட்ரு பண்ண சர்க்கரை. உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால நல்லா நமக்கு திக்காக வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு 5 தடவை நல்லா ஸ்பூனால் பீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். மேங்கோ க்ரீம் ரெடி. வெனிலா க்ரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு க்ரீமியாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நார்மல் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு எதுவும் பண்ணாமல் வச்சுடுங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெனிலா ஐஸ் ரெடி. எந்த ஒரு ஹோலும் இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதே கண்டெய்னரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேங்கோ பியூரியை ஆட் பண்ணுங்கள். 1/2 கப்புக்கு மேங்கோ பியூரியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெனிலா ஐஸ்கிரீமை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது மெதுவாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கோட்டிங் ஒழுங்காக கிடைக்கும். நல்லா கோட்டிங் ஆகிருக்கு நமக்கு மேங்கோ மேலே ஃபுல்லாக. ஒரு டைம் நமக்கு மேங்கோ ஃபுல்லாக வந்து கோட்டிங் ஆகாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா மேங்கோ பியூரியை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டுங்க. தட்டும் போது நமக்கு ஃபுல்லாக எல்லாம் ஈக்குவலாகி வரும். ஸ்பீடாக பண்ணணும். வெனிலா பேஸ் வந்து மெல்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான கோட்டிங்கோடு கிடைக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் காலையில் எழுந்து பார்க்கும்போது நமக்கு மேங்கோ ஐஸ் நல்லா சூப்பராக வந்திருந்தது. சேம் ப்ராசஸ் 5 மினிட்ஸ்க்கு நார்மல் வாட்டரில் வச்சுட்டு தலைகீழ வச்சு நல்லா தட்டிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வரும். இது லாஸ்ட்டாக மீந்த ஐஸ்கிரீம் வச்சு நான் ட்ரை பண்ண டிசைன் இது. கீழே ஃபுல்லாக மேங்கோ, மேலே வெனிலா ஐஸ்கிரீம் கோட்டிங் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எந்த டெக்கரேஷனில் வேணுமோ அந்த டெக்கரேஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். 1 சைடு ஃபுல்லாக வெனிலா வச்சுட்டு 1 சைடு ஃபுல்லாக மேங்கோவும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சூப்பராக வந்திருக்கு. சேம் ப்ராசஸில் எல்லா ஐஸ்கிரீமும் எடுத்துக்கோங்க. வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.